வாழ்க்கையில எவ்வளவோ முடிவுகளை ஒரு நொடியில் எடுத்துடுறோம். சில நேரங்கள்ல அந்த முடிவு வாழ்க்கையில மறக்க முடியாததா இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா உண்மைனா அப்பா நம்பிக்கை. அப்பாங்கிற நம்பிக்கையை உண்மையாக்க நான் வாழ்க்கையில எடுத்த முடிவு என் வாழ்க்கையே மாத்திருச்சு. என் பேர் கௌதம். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர்ந்தேன். வாழ்க்கைக்கு தேவையான பணம் பேரு ரெண்டையும் சம்பாரிச்சேன். நான் ஒரு ஃபேமஸ் டேட்டூ ஆர்டிஸ்ட். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா மகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். மகிக்கு என் மேலே இருந்த பைத்தியக்காரத்தனமான காதலையும் தெரிஞ்சுக்கணும். மகி கூட வரியா செல்லம்? உனக்கு பிடிச்ச நிறைய சாக்லேட்ஸ் நான் வாங்கி தரேன். அப்படி செஞ்சா உன்னை கிட்னாப் கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. போடி, எவ்வளவு அழகா இருக்கு. எப்படியாவது கௌதம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணோ இல்ல பையனோ இல்ல ட்வின்ஸா இருந்தாலும் எனக்கு ஓகே. அவங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இன்ஸ்டா FBல ரீல்ஸ் போட்டா ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இந்த மொக்கையே காலேஜ் டைம்ல இருந்து சொல்லிட்டு இருக்க. அவனும் ஒத்துக்கல, நீயும் விடுறதா இல்ல. அவன் ஒரு மென்டல் அக்ரெசிவ், நீ ஒரு சூப்பர் கூல். அது சரி, அவன் மேல ஏன் இவ்ளோ பைத்தியமா இருக்க? அவன் கிட்ட என்ன இருக்கு? சொன்னா புரியாத உனக்கு, வா நேர்லயே காட்டுறேன். வா. சில்லுன்னு வெதர், அருமையான பிகர், ரெண்டுமே எனக்கு தான். சத்யா, நியூ சிட்டி எனக்கு, ஓல்டு சிட்டி உனக்கு. அட்ராசிட்டி தாங்கடா. My name is Magna sir. I am from Jyoti High School, Korkupettai. தூ என்ன வாழ்க்கடா சாமி. கிச்சன்ல நின்னுட்டு இருந்த குக்கர் கூட என்ன பார்த்து விசில் அடிக்குது. அழகா பிறந்தது ஏன் தப்பா? சீ சொல்லுங்க. விசில் இல்ல, குக்கரே வெடிச்சு சதறணும். இதெல்லாம் ஒரு மூஞ்சில பேசிக்கிட்டு இருக்கு பாரு. ஸ்டூபிட், ரசனை கெட்டவனுங்க. வாடி, இதுக்கு தான் நம்மள மாதிரி செலிபிரிட்டிஸ் வெளிய வர கூடாது. இவ செலிபிரிட்டி இல்லடா, சரியான முன்சமாடிடா. ஆமாடா. ஹாய் சத்யா. ஹாய் அபி. கௌதம் எங்க? தெரியாது. தெரியாதா? நீங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல, எப்படி தெரியாம இருக்கும்? தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சத்யா, கடுப்பேத்தாத. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்கிட்ட டாட்டூ போட்டுங்க, அப்ப நான் சொல்றேன். எனக்கு அந்த கோழிக்கு இருக்கெல்லாம் வேணாம். உன் மூஞ்சிலே போறேன் இரு. எனக்கு ஓகே. ஆனா கௌதம் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். ஏமா, நாளைக்கு எனக்கு கையோ இல்ல காலோ இல்லாம பாக்கணும்னு ஆசைப்படுறியா? உனக்காக நான் அவங்கிட்ட போய் நீ லவ் பண்ணணும்னு சொன்னா என் கையோ காலையோ எடுத்துருவான். அதோ அங்க இருக்கான், நீ அவனே போய் டீல் பண்ணிக்கோ. போ. Thank you. போலாம். ஓகே பாய். Thank you. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஹேய், இன்னொரு டாட்டூவா? இல்ல, ரிமூவ் பண்ணனும். என்னாச்சு? பிரேக்கப். பின்ன 1 வீக் பேக் தான் ஈஸ் த ஒன்னுன்னா சொன்னேன், ஆனா அவன் என் காதல புரிஞ்சுக்கல. போறேன்னு சொன்னா போன்னு சொல்லிட்டான். ப்ளீஸ் அவன் பேரை எடுத்துருங்கண்ணா. ஹேய், இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இதெல்லாம்? பிரேக்கப்னா பிரேக்கப் தான், எடுத்துருங்கண்ணா. டாட்டூ தானே இது? டாட்டூங்கிறது சாதாரணம் இல்ல. டாட்டூ ஜஸ்ட் நம்ம பாடி மேல போட்டுக்கிற இங்க் இல்ல. இது பெர்மனண்டா நம்ம பாடி கூட சிங்க் ஆகுற பிளட் ரிலேஷன். லவ்ங்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறதோ பிரேக்கப் பண்றதோ இல்ல. சேர்ந்து வாழணும், கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். அவன் கஷ்டத்துல நீ துணை நிக்கணும். புரிஞ்சுதா? நான் சொல்றபடி சரியா? அவனுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ண. இல்ல, அவன் என்ன திட்டுவான். ட்ரஸ்ட் மீ, கால் ஹிம். வெயிட், காலை ஸ்பீக்கர்ல போடு. எதுக்கு திரும்ப கால் பண்ற? நீ இல்லாம என்னால வாழ முடியாதா? உன் கூட இவ்வளவு நாளா ரிலேஷன்ல இருந்த பாரு. என்ன சொல்லணும்? எல்லாம் நான் பண்ண தப்பு. அதான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போனீங்க. மறுபடியும் கால் பண்ற? ஐ லவ் யூ சொல்லு. கம் ஆன். ஐ லவ் யூ. எங்க இருக்க? ஷில்பாராம் ஓபன் ஆடிட்டோரியம்ல. செல்லம், நீ அங்கே இரு. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. சாரி செல்லம், ஐ லவ் யூ டூ. சரி,
சீக்கிரம் வா. ஹாப்பி தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட். என்ன டேட்டு போடணும்? உன் பேர் தான். ஆ? ஓ நீயா? எஸ், நான் தான். உன் பேரை நல்லா ரசிச்சு நீயே போட்டு விடு. ஹே கிளம்ப, வேற வேலை இல்ல. ஆ, அதென்ன? அந்த பொண்ணுகிட்ட மட்டும் லவ் பத்தி அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன மட்டும் கிளம்புங்கற? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு. ஹேய் என்ன, நீ கிளம்பலன்னா நான் இங்கிருந்து போறேன். ஹலோ, ஆ? பேர் மட்டும் இல்ல, நீ கூட எப்பவும் என் ஹார்ட்லயும் பிளட்லயும் சிங்க் நீ ஆயிட்ட. திருந்த மாட்டே. கௌதம், ஏய் கிருஷ்ணராவையா, அம்மா வீட்ல இல்லையா? எங்க போறீங்கய்யா? அம்மா எங்க நல்ல அவங்கள வர சொல்றேன். ஒரு பேச்சு கேட்டனுங்க. ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா? ஒண்ணு பண்ணு, உள்ள வா, காஃபி போட்டு தர சொல்றேன். ஏதோ தெரியாம சொல்லிட்டனுங்க. அப்போ ஊத்து. பேசவே கூடாது. எல்லாருக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன கிருஷ்ணராவ் சார், பொழுது விடுச்சது பால்காரன் கூட. அவன் எருமை கண்ணு போட்டிருக்கான், அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டான். உங்ககிட்ட பேசுறதுக்கு கழுது கிட்ட பேசிருக்கலாம். நான் வரேங்க, அங்க என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கா, நான் அப்புறமா வரேன். இவன் தொல்லை தாங்கல. இவெல்லாம் ஒரு ஆளு. என்னாச்சுங்க? அது பக்கத்து வீட்டுல திருடு போயிடுச்சான். உன் பிறந்த வீட்டுல இருந்து யாரும் வரலன்னு சொல்லிட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. தினமும் உப்புமா, இதை தவிர வேற எதுவும் தெரியாத? எங்க உன் பொண்ணரிசி? இதோ. என்னப்பா காலையிலே வம்பா? ஆ? நான் எதுவும் பண்ணல. நீ ஊர்ல வம்பு இழுத்து அதை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துடாத. நான் என்ன பண்ணப்பா? நீ தானே இந்த காலனியில இருக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம் படிப்பு வேணா, கல்யாணம் பண்ணிட்டு போங்கங்கிறியாம, அவனுங்க அப்பனுங்க வந்து ஏன் கலரை பிடிக்கிறாங்க. இதுல இவ பேர்ல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க தானே சொன்னா. ஓ நீ அப்படி வரியா? நல்லா கொட்டிக்கிற, பாவம் அறிவுதான் இல்ல. ஏய் காலங்கத்துல எங்க போற? சொல்றேன் வந்து சொல்றேன். எங்க சுத்த போதோ, என்ன உரிச்சு வச்சிருக்கா. எவன் எவ்வளவு கட்டிக்கிறானோ அவன் செத்தான். உப்பு சரியா இருக்குங்களா? இல்லன்னா போட போறியா என்ன? Hello guys, the biggest tattoo feast and competition all over India. அங்க பின்னாடி இருக்கிற ஃபிகரை பாராபி. என்னோட பிஞ்சு கையால அவ இஞ்சி இடுப்பு மேல ஒரு அழகான டாட்டூ போட்டா பா செம்மையா இருக்குல்ல. எதுவும் தெரியாது, அவ இடுப்பே கருப்பா இருக்கு. கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கலர்ல போட்டு விடுறேன். ஏண்டா இந்த மாதிரிலாம் செஞ்சா கௌதம் ஆயிடுவியா? அவனை கவுக்கிறதுக்கு நல்லாவே பிளான் பண்றடா. நாட் அ பேட் ஐடியா. நான் போய் கப்பையே ஜெயிச்சுட்டு வருவேன். ஹே சத்யா, ஹாய் அபி. இவ வந்துட்டா. என்ன மகி நீங்க? அது கௌதம். நானே கண்டினியூ பண்றேன். நீ கௌதம பெயிட் அடிக்க வந்திருக்க அதானே? சூப்பர் சத்யா. அவ ஏதோ கேக்குற பாரு. அங்கதான் இவன் ஏதோ பெரிய பிளான்ல வந்திருக்கா. நம்ம உடனே இங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம். கௌதம் இங்க தான் இங்கே இருக்கான். நாங்க போய் கேட்டு வந்துறோம். இங்கே இருங்க. சத்யா, என்னடி பாக்குற? உனக்கும் போணுமா? கொன்னு போட்டுருவேன். வா, கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணணும். காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. காம்படிஷனா? மை ஃபோர்ட். லாஸ்ட் 4 இயர்ஸ்ல என்ன எவன் ஜெயிச்சிருக்கான்? இதுல கூட நான் தான் ஜெயிப்பேன். அடுத்த லெவல் காம்படிஷனுக்கும் போவேன். பாக்குறேன். கௌதம் கூட வந்திருக்கான் மைக்கேல். கௌதமாவது கோட்டா பாக்காவது எவனா இருந்தா என்ன? பட் யா, லெட்ஸ் see. 3, 2, 1. Кто-то помешан на деньгах, а я на музыке. Кто-то садится в Кадиллак, а я на студии. Перебирай словами четко, ровно наводи движение. Музыка — это моя правда, это мое спасение. Кто-то помешан на деньгах, а я на музыке. Кто-то садится в Кадиллак, а я на студии. Перебирай словами четко, ровно наводи движение. Музыка — это моя правда, это мое спасение. Гауtam, Гауtam, Гауtam. Come on, Gautam.
ஜெயிச்சிட்டான்டா. எப்படிடா ஜெயிச்சான்? என் லைஃப்டா. நோ கௌதம். கூல் ப்ரோ, எதுக்கு டென்ஷன்? செகண்ட் பிரைஸ் உனக்கு தானே. உன் ஃபியான்சி ஒன்று வேண்டான்டா. உனக்கு ஓகேவா? நான் தோத்துட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான்டா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் போயிடுவா. டேய் அது எறா. அடே எறான்ற. டேய் கௌதம், இவன் ஓவரா பந்தா கட்டறடா. கொஞ்சம் ஏன் கூட சேர்ந்து கார் தொடங்கலாம்ல. பொண்ணுங்களை கடலை போறவன் கலெக்டர் வேலை பார்க்கற மாதிரி ஏன்டா முறைக்கிறேன்? தொடற. டேய் டாட்டூ மேக்கர் ஆகிறது உன்னோட ஆசை. காரை தொடச்சி ஐஸ் வைக்கிற. நடுவில் எதுக்குடா ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற? டேய் ஃபேஸ்புக் பாத்தியா? நம்மளோட போஸ்ட் கலக்குது. அந்த போஸ்டுக்கு கீழே மகி போட்ட கமெண்ட பாத்தியா? கௌதம் ஐ லவ் யூ, கௌதம் ஐ வாண்ட் டு மேரி யூன்னு. பா இவனு கூட மகி மேல ஏதோ ஒரு லவ் இருக்குடா. பேசாம அவளுக்கு ஓகே சொல்ல வேண்டியதானே? டேய் மகி விஷயத்தை அப்புறம் பேசலாம்டா. அந்த பொண்ணுங்களை கவனி. ஏய் கௌதம், நீ கரெக்ட் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? ஏய் இதெல்லாம் மகிக்கு ஏனி வச்சாலும் எட்டாதடா. மகிக்கு இவன் மேல பைத்தியம்டா. ஷீ இஸ் மேட், ஷீ இஸ் கிரேசி. டேய் சத்யா, இன்னொரு தடவை நீ மகி டாபிக் எடுத்த காலனில இருக்க எல்லா காரையும் உன்னை தொடக்க விட்டுருவேன். அத முதல்ல செய் கௌதம், எங்களுக்கு பணம் மிச்சமாகும். ஓகேவா சத்யா? எல்லாத்தையும் கேட்டிங்களா ஆண்டி? பக்கத்து வீட்ல இருந்துட்டு கேட்காம இருந்தா எப்படி? கரெக்ட். ஆமா ஆண்டி, ரொம்ப கரெக்ட். இருக்க ஆண்டியா? மணி பிளான்ட்டுக்கு வாட்டரிங்கா? உனக்கு நான் ஆண்டியா? செடி வளர்த்தா பணம் எப்படி வரும்? கரெக்ட் தானே தம்பி? நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்ட் தானா? தாத்தா வயசாகுது, இவனுக்கு நான் ஆண்டியா? இன்னைக்கு என்ன உங்க பஜனை தெருவுக்கு வந்துருச்சு? கௌதம் நம்ம காலனி கௌரவத்தை காப்பாத்திட்டான். பேப்பர்ல பாக்கலையா? அந்த போட்டோவை கொடுத்தது நான் தான். ஏய் சத்யா, கௌதமி எங்களையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அண்ணன் மட்டும் போட்டோல சும்மா மின்னும். போட்டோவை நான் எடுக்கிறேன். ஒரு பம்பராரா மின்றாரா பாத்துக்குங்க. வாடடே. வா 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 வா. கலைஞன்னா ஒன்ன மாதிரி இருக்கணும். பொம்மைய வரைஞ்சு சும்மா தெரிக்க விட்டுட்டேன். உங்க பஜனை நிறுத்தினா போட்டோ எடுக்கிறேன். சரி சரி எடு. இந்த மகி என்ன இப்ப போன் பண்றான்? எவ்வளவு நேரம்? பெரிய அபூர்வ சகோதரர்கள். பிரமாதமா இருக்கா? எப்போ அனுப்பு? குரூப்ல அனுப்புறேன், நீங்களே பாத்துக்குங்க. என்ன மகி காலங்காத்தால போனே? சத்யா போனை கட் பண்றேன். கௌதம் எந்திரிச்சானா, கௌதம் குளிச்சானா, கௌதம் தின்னானான்னு. இது தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? ஐ லவ் யூன்னு கமெண்ட் போட்டனே, அத பத்தி ஏதாவது சொன்னானா? ஐயா ஏன் சொல்லாம? கல்யாணம் பண்ணவே ரெடியா இருக்கான். அப்ப வந்துருவா. இன்னைக்கு அவன் நல்ல மூட்ல இருக்கான். சாயந்தரம் நான் பார்ட்டி வைக்கிறேன். அங்க வந்து என்ன வேணும்னாலும் புலம்பு. ஹலோ, இன்னொரு விஷயம், பார்ட்டி நான் தரேன், பேமெண்ட் நீ தர. ஓகே சத்யா. புரியுதா? பை. கௌதம். ஹலோ சொல்லு. மைக்கேல், சோஷியல் மீடியா முழுக்க கௌதமோட பேர் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். கோவாவில் நடக்கிற இன்டர்நேஷனல் டேட்டூ ஃபெஸ்டிவலுக்கு உனக்கு பதிலாக கௌதம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். கௌதம் அவனை இன்னும் மறக்கல போல இருக்கு. ஏய் லீசா, நைஸ் ட்ரெஸ். ஷட் அப். கௌதம் கிட்ட திரும்பவும் தோத்துட்டு வந்திருக்க. இட்ஸ் நாட் லைக் தட். உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. சாரி, நெக்ஸ்ட் டைம் வென் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் ஓகே பேபி, சில். ஏய், You remember when we got engaged what I said? Not only my status, நான் எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் he must be famous as well. don't say that baby. Please give me a chance. Don't touch. Chance come only once. I like winners. I want world's best tattoo maker. ரோட்ல படம் வரையறவன் தேவையில்லை. Take yours. Hey baby, don't say that. Come on. Don't ever call me baby. Mr. Loser, goodbye. Lisa, please, don't go. Loser, loser. மினிஸ்டர் பொண்ணுடாவ. என் லைஃப், என் கரியர் செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன். போயிடுச்சு. போக வச்சுட்டான் கௌதம். என் லைஃப் நாசம் பண்ணிட்டான். அவனை நான் விடுறதா இல்ல. அவன் மேல ஒரு கண்ணு வை. தூள் கலப்புது. டைரக்டா கவுண்டருக்குள்ள போலாமாடி? இருடி, நம்ம இங்க வந்ததே கௌதம செட் பண்றதுக்கு. ஏதோ மூடு நல்லா இருந்ததுனால பார்ட்டிக்கு வர சொல்லிட்டான். இந்த கேப்ல நான் அண்ணா மாசான பாட்டா போட்டு பிச்சு.
எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. எதுக்குடா அவ்வளோ தண்ணி அடிச்சு? என்ன கெப்பாசிட்டிடா அவனுக்கு? எப்பவும் சரக்கு, டாட்டூ, பப்பு இதான் லைஃபா? ஏண்டா இந்த அழகான பொண்ணு யாரு, இவ கதை என்ன, அதை தெரிஞ்சுக்க உனக்கு ஆசை இல்லையா? வெளியே பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஓவர் கெத்து காட்டுறாங்க. ஆனா நான் அதை செய்யறது இல்ல. கௌதம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? 1 2 இல்ல 3 குழந்தைங்க பிளான் பண்ணலாம். அவங்களையும் உன்னையும் செல்லமா நான் வளர்ப்பேன்டா. ஓகே? வளர்க்க போறியா? நான் நாய்க்குட்டியா வளர்க்க போறியா? ஏச்சே கீழே இறங்க. வா வெளியா வா. எதுக்கு இந்த லோலு? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? கௌதம் ப்ளீஸ் கௌதம், சொல்றது கேளு கௌதம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி எப்ப பாரு கல்யாணம்னு? என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. மண்டையில ஏறலையா? லவ்வோட சேர்த்து உனக்கு கல்யாணம் பிள்ளைங்கெல்லாம் வேணும். எனக்கு குழந்தைங்க சத்தம் கேட்டாலே இரிட்டேஷன். குழந்தைங்க இல்லாம நான் இருப்பேன். ஆனா ஒன்னால இருக்க முடியுமா? அது பாத்தியா? சைலன்ஸ். ஒன்னால முடியாது. ஒன்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணுகிட்டே குழந்தை வேணும்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ சொல்றேன் கேட்டுக்க. எப்பவும் நான் உன் கூட இருக்கிறதுக்கு ரெடி. ஆனா குழந்தைங்களை பெத்துக்காம நீ என் கூட இருக்கிறதுக்கு ரெடியா? யோசிக்கிறியா? யோசி யோசி யோசி. ஹே, அது அப்படியே சைலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஜாகிரதையா வீட்டுக்கு போ. நாளையில இருந்து ஓ ரூட்டு உனக்கு, என் ரூட்டு எனக்கு. குட் பை. ரெடிதான் வரவா? நீங்க ஹலோ. ஹலோ கௌதம், சொல்லு கீர்த்தி. எங்க இருக்க? வீட்டில். கீர்த்தி என்ன இதெல்லாம்? அத பத்தி நான் தான் கேட்கணும். நேத்து ராத்திரி மகி கிட்ட என்ன சொன்னேன்? நான் ஓவரா தண்ணி அடிச்சிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்ல. நான் சொல்லவா? எப்போ நான் உன் கூட இருக்கிறதுக்கு ரெடி. ஆனா குழந்தைங்களை பெத்துக்காம நீ என் கூட இருக்கிறதுக்கு ரெடியா? சொன்னல தண்ணி அடிச்சிருந்தேன்னு. ஆனா அத அவ சீரியஸா எடுத்துக்கிட்டா. உனக்காக அவ ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிக்க போறா. இப்ப மகி எங்க இருக்கா? நீ இந்த முடிவை எதுக்கு எடுத்தன்னு எனக்கு தெரியல மகி. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஜஸ்ட் 2 minutes. ஓகே. என்ன மகி இதெல்லாம்? மகி, நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறேன். எதுவும் எனக்கு வேண்டாம் கௌதம். எனக்காக என்ன வேணா செய்வியா? ஐ லவ் யூ மகி. ஓ, பில் கேட்ஸ், அம்பானி, அதானி, என்ன காலனில இருக்கிற கோல்டு பீப்புள்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கொடுத்துருங்க சார். பாலும் தண்ணியும் போல சேர்ந்து இருப்பாங்க. வெண்டைக்காய் முத்துனா கடத்தூருக்கு வந்தாங்கனால கொடுத்துருங்க சார். பாலிஷ் போட்டு எவசிலர் பாத்திரம் மாதிரி இருக்கான் சார், கொடுத்துருங்க சார். கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ண சட்டை மாதிரி நல்லா முடமுடன் இருக்கான் சார், கொடுத்துருங்க சார். என்னத்தை கொடுக்கணும், எவனுக்கு கொடுக்கணும்? கிருஷ்ணராவ் சார்,
நான் சொல்றத கேளுங்க. முதல் பேஜ்ல ஹாட் நியூஸ் மாதிரி மெயின் ஹெட்டிங்ல போட்டுடலாம். சென்சேஷனல் நியூஸ் ஆகுங்க. ஏன் நீ டிக்கெட் வாங்க போறியா? ஐயோ பிரதர், உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் விடுங்க. உங்க பொண்ணுக்கு அருமையான சம்பந்தம் கிடைச்சிருக்கு. பையனை பாத்தீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. பையனை பாக்குறீங்களா? ஹீரோ என்ட்ரி. இவன் யாரு? வணக்கம் மாமா. வணக்கம் அத்தை. ஹாய் மகி. யாரா நீ? இவ்வளவு நேரம் இவங்க சொல்லிட்டு இருந்த பால், தண்ணி, சட்டை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் நான் தான். அதனால என்ன இப்போ குதிச்சு கொண்டாடணுமா? அது நான் தான் வர சொன்னேன்ப்பா. இவ்வளவு நாள் கல்யாணம் வேணாம்னு சொன்னது இவனுக்காக தானா? நான் பால் பில் கட்டினாதான் இவனுக்கு காஃபியே கிடைக்கும். நான் பேப்பர் வாங்கினதான் இவனுக்கு பொழுதே வெடியும். ₹1 காசுக்கு கையேந்திரவங்க எல்லாம் மொத்தமா வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாதவனை கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? சீ! கௌதம் எனக்கு காலேஜ்ல இருந்தே பிடிக்கும்பா. என்ன அவன் நல்லா பாத்துக்குவான். அவன் எப்படி பார்த்துப்பான்னு அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் உங்க அம்மா கால் கீழே பட்டது இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ குடும்பத்தை வீட்டுல இல்ல தெருவுல தான் நடத்தணும். இவ்வளவு நாள் வெட்டி வம்பா கொண்டு வந்த, இப்ப வெட்டி பையல கூட்டிட்டு வந்திருக்க. மரியாதையை அவனுங்கிறது போ சொல்லு. என்னடி எப்படி பாக்குற? புரிஞ்சிருச்சு. உனக்கு அவன் பெருசு, எனக்கு மானம் பெருசு. போங்க, வெளியில போங்க. என்னங்க பயமுறி. ஆண்டி, உங்க கால் கீழே படாத அளவுக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. உண்மையா? நான் பாத்துக்குவேன். Congratulations. Wish you a happy married life. மகி வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிச்சு. அவளோட காதல் என் தனிமையை இல்லாம பண்ணிடுச்சு. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. மறந்து போன என் ஞாபகங்களை நினைவுபடுத்த மறுபடியும் தொடங்குச்சு. அண்ணா அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா, வலி தாங்க முடியலண்ணா. அண்ணா அண்ணா சீக்கிரம் போங்க. ஏய் சும்மா கத்தாம வா. அச்ச தரகே இறங்கிடும் போல இது. வாய முட. ஏய் எதுக்குண்ணா நிறுத்துனீங்க? ஏய் யாரா அது? யாரா காரா? ஏய் சும்மா இரு. ஏய் காரா. ஏய் யாரா நீ? ஏய் ஆட்டோ வந்துகிட்டு இருக்கு, குறுக்க காரை நிப்பாட்டு. என்ன கார்ல வந்து போறேன்? ஏய் அச்சனா என்ன ஹீரோ மாதிரி முறைக்குதா? ஏய் காரா போலாண்ணா. ஏய் சும்மா இரு. பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பலாம். அமைதியா இருக்கணும். ஏய் என்னடா? என்னடா போறீங்க? ஏய் அடிங்க திரும்படா. இந்த பெரிய ரோடா. ஏய் எதிரே என்னாச்சு உன்னா? காப்பாற்றல இப்ப எப்படி காப்பாற்றுறான்னு பாக்கல. காப்பாத்துறா. ஏய் ஹீரோ காப்பாத்துறா. போடா. ஏய் போடா நீ போய் காப்பாத்துற. ஆண்டாம் பெருசா ஹீரோ. அண்ணா வேற ஏதாவது ஆட்டோ இருந்தா கூப்பிடுங்க. வலி தாங்க முடியலண்ணா. சீக்கிரம் வாங்க. அம்மா சார் நிறுத்துங்க சார். எமர்ஜென்சி சார். சார் சார் எமர்ஜென்சி சார். ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க சார். சார் ஒன்னாகுது ஒன்னாகுது. அண்ணா எப்படியாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுங்க. முடியல. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்னாகுது ஒன்னாகுது. ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம். ஒன்னாகுது. நான் இருக்கமா? நான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்க. ஹெல்ப் பண்ணுங்க. எமர்ஜென்சி. வண்டி நிறுத்துங்கடா. ஒன்னாகுதுமா. ஒன்னாகுது. வலிக்குதுண்ணா.
அம்மா 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 எந்திரிமா. அம்மா அம்மா எழுந்திரி. அம்மா என்ன பிரச்சனை கௌதம்? நேற்று ராத்திரியில இருந்து ரொம்ப டல்லா இருக்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க. கௌதம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு. பரவாயில்ல, சொல்லு மகி. கௌதம், என்னது? பாசிட்டிவ் வந்திருக்கு கௌதம். I'm pregnant. நீ ஜோக் அடிக்கிற தானே? ஜோக் இல்ல, உண்மையிலேயே நான் பிரெக்னென்ட். பிரெக்னென்ட்டா? பிரிகாஷன் எடுத்துக்கணும்னு உன்கிட்ட சொன்னல. லாஸ்ட் மந்த் 3 days மிஸ் ஆயிடுச்சு கௌதம். என்ன? கௌதம், இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஏய், என்கிட்ட விளையாடல. நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம்ல, நமக்கு குழந்தைங்க வேணான்னு. நீ சரின்னு சொன்னல. சொன்னேன் தான், ஆனா தயவு செஞ்சு என்ன நம்பு. இதெல்லாம் நான் வேணும்னு செய்யல கௌதம். சரி, இப்ப என்ன செய்யலான்னு இருக்க? கௌதம், கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எனக்குள்ள ஒரு சின்ன ஜீவன் வளருது. எனக்கு ஒரு 9 மாசத்துல ஒரு பொண்ணோ பையனோ பிறக்கும். நீ அது கூட நல்லா ஜாலியா விளையாடலாம் கௌதம். நான் கேட்டேனா குழந்தைங்களை பத்தி அதுங்க கூட விளையாடணும் நான் கேட்டேனா? கௌதம், அது எனக்கு இது தவிர வேற ஆப்ஷன் இல்ல கீர்த்தி. என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கௌதம் அப்ப குழந்தைங்க வேண்டான்னு சொன்னப்போ என் லவ் டெஸ்ட் பண்றான்னு நினைச்சேன். பிரெக்னென்ட்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்படுவான்னு எதிர்பார்த்தேன். அவனை கன்வின்ஸ் பண்ணிடலான் இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு, என் பக்கத்துல உட்கார கூட அவனுக்கு பிடிக்கல. என்கிட்ட பேசி 2 days ஆச்சு தெரியுமா? என்னை விட்டு கௌதம் எங்கேயாவது பிரிஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு. கௌதம் என்கிட்ட இருந்து பிரிக்கிற எதுவா இருந்தாலும் எனக்கு அது தேவையே இல்லை. கௌதமை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல கீர்த்தி. அதான் அபார்ஷன் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் கீர்த்தி. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ரெண்டு இல்ல 3 குழந்தைங்க பிளான் பண்ணலாம். ஐம் பிரெக்னென்ட். அபார்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
கௌதம் என்கிட்ட இருந்து பிரிக்கிற எதுவா இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. ஹே குட் மார்னிங் மகி. என்ன மகி எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்க? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உன் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். டான் டான். ஏய் வா உட்காரு உட்காரு. சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உன்னை விட நல்லா பண்ணிருக்கேனா? ஐயோ இப்ப என்ன குழந்தை அதானே? சரி. Really? எஸ். கௌதம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ 2 நாளா என்கிட்ட பேசலனதும் நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? I love you. மகி ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். குழந்தைங்களுக்காக ஒரு கண்டிஷன் இல்ல, எவ்வளவு கண்டிஷன்னாலும் எனக்கு ஓகே. பெத்துக்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆனா குழந்தைய நான் சுமக்கிறேன். ஆப்வியஸ்லி பெத்துக்கிற வரைக்கும் தான் என் கடமை. அதுக்கப்புறம் அதை சுமக்கிறது டைப்பர் மாத்துறதுன்னு எல்லாம் உன் வேலை தான். நான் சொல்றது கேளு மகி. குழந்தைய பெத்துக்கலாம், ஆனா நீ வேண்டாம், நான் பெத்துக்கிறேன். என்ன வளர்ற கௌதம்? குழந்தைய நீ பெத்தெடுக்கிறதா? ஐ யூ மேட்? மகி நான் சொல்றது கரெக்ட் தான். குழந்தைய பெத்துக்கலாம், ஆனா நீ இல்லை, நான். உன் பிரெக்னன்சி நான் சுமக்கிறேன். கௌதம் மகி 1 செகண்ட் மகி, உட்காரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மகி இவர் பேர் தாமஸ், ஃபர்ஸ்ட் மேல் பிரெக்னன்ட் இன் த வேர்ல்டு. தாமஸ் அவர் பொண்டாட்டிக்கு பதிலாக கருவா அவர் சுமந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேசஸ் ஆஸ்திரேலியால 47 கேசஸ் சக்சஸ் ஆயிருக்கு. மகி இட்ஸ் பாசிபிள் மகி. கௌதம் மகி ரொம்ப பயமா இருக்கு மகி. இந்த பிரெக்னன்சில உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. எனக்காக ஒத்துக்கோ மகி, ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதம் எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கு எதுவும் ஆகாது கௌதம். அம்மா என் அம்மா. அம்மா நான் வந்துட்டேன். என்ன வரைஞ்சிருக்கு? தங்கச்சி தான் உனக்கு வேணுமா? தங்கச்சி தான் வேணும். அழகா வரைஞ்சிருக்கு. அம்மா தங்கச்சி வயித்துக்குள்ள இருக்கால, வெளியே எப்படி வருவா?
அம்மாக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தை சொன்ன உடனே தங்கச்சி பாப்பா வெளியில வந்துருவா. காதுல விழுந்துடா. அம்மா மந்திரம் சொல்ற வரைக்கும் உள்ளே இருக்கணும், கலாட்டா பண்ணக்கூடாது. டேய் கௌதம் வாடா விளையாடலாம். இல்லடா, நான் வீட்டுக்கு போகணும். டேய் கையில என்னடா வச்சிருக்க? கோயிலுக்கு போய் அம்மாக்காக வேண்டிக்கிட்டேன்டா. இன்னைக்கு தங்கச்சி பொறுக்க போறேன்னு அம்மா சொன்னாங்க. நானும் அம்மா ஹாஸ்பிட்டல் போகணும். பாய் பாய். பாவம் அந்த அம்மா வயிற்றுல குழந்தை பிறண்டுருச்சான். தாயும் குழந்தை 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. பொம்பளைங்களுக்கு ஏன் தான் இந்த கஷ்டமோ? முதல்ல அப்பா, இப்ப அம்மா. இந்த பையன் என்ன பண்ண போறானோ? அம்மா 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 எழுந்திரிமா, எழுந்திருமா. அம்மா என்கிட்ட பேசுமா, ப்ளீஸ்மா என்கிட்ட பேசுமா. எழுந்திரிமா அம்மா, பேசுமா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அம்மா எழுந்திருமா, பேசுமா. மந்திரம் சொல்லுமா. மந்திரம் சொன்னா தங்கச்சி வெளியே வருவான்னு சொன்னேன் தானம்மா. எழுந்திருமா, ஹாஸ்பிட்டல் போலாமா. அம்மா கிட்ட நீங்களாவது எழுந்துக்க சொல்லுங்க. எனக்கு அம்மா வேணும். மந்திரம் சொல்லுமா. எனக்கு அப்பா வேணும்னு கேட்க மாட்டேன். எழுந்துருமா, என்ன விடுங்க. எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா வேணும். உங்க அம்மா இறந்து. அம்மா ப்ளீஸ்மா, எழுந்துருமா. அம்மா கௌதம், அம்மா. என்னால உன்னை இழக்க முடியாது மகி. நாளைக்கு என்ன நடக்கும்னு பயந்து இன்னைக்கு என்னால சந்தோஷமா வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. உன் கஷ்டத்தை நான் சுமக்கிறேன். பாரு கௌதம், இப்போ உனக்காக இதை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடும் நீ பயப்படுற மாதிரி நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால அதை தாங்க முடியாது. என்னால அது முடியாது. அதேதான் மகி நானும் சொல்றேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல மகி. என் அம்மா மாதிரி இன்னொரு அம்மா என் கையில தெரிஞ்சுக்கிட்டு மகி, யோசிக்காம அவசரப்பட்டு இந்த முடிவை நான் எடுக்கல. நாளைக்கு நீயும் நானும் ஏதோ இந்த டிராயிங் ரூம்ல பேசாம இருந்துருவோங்கிற பயத்துல எடுத்த முடிவு இது. என்ன புரிஞ்சுக்கோ மகி, ப்ளீஸ். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கௌதம். என் வாழ்க்கையை நீதான் நான் உன் கூட வந்தேன். நீ என் மேல எந்த அளவுக்கு உயிரியே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதும் அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த கூட எனக்கு தெரியல கௌதம். இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை நீ ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு எனக்கு புரியுது. அதான் நீ சொல்றது எனக்கு ஒழுங்கா புரியலனாலும் உனக்காக நான் ஒத்துக்கிறேன் கௌதம். நிஜமாவே இந்த ப்ராசஸ்ல உனக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காதுல்ல? எதுவும் ஆகாது மகி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரி, எனக்கும் அப்போ ஓகே. தேங்க்யூ மகி. ஆனா ஒரு விஷயம், இது நமக்குள்ளேயே தான் இருக்கணும், ஓகேவா? ஓகே மகி, தேங்க்யூ so much.
ஐ எம் டாக்டர் குழந்தைவேலு. ஆல் இன் ஒன். கடவுள் கிட்ட வேண்டணும், டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அது டாக்டர், அவளோடது எனக்கு அவ நான் அவங்க நீங்க நடுவுல நான். நெக்ஸ்ட் வாட்? டாக்டர் இவ பிரெக்னன்ட். அவர் சுவிட்ச் போட்டாரு, உங்களுக்கு பல்ப் எரியுது, ரைட்? என்னையா நீ என்னமோ நீ மாசமா இருக்கிற மாதிரி இவ்வளவு வெக்கப்படுற? எக்ஸாக்ட்லி சார், எனக்கு கூட தேவை அதேதான். அதானமா? டாக்டர் சார் சார் எழுந்திருங்க சார். நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல தான் சார். நான் இங்க தான் இருக்கேன். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சாடா தம்பி? ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு கிரேட் டாக்டர், கிரேட் ஆபரேஷன், கிரேட் பேபி வெளியே வந்துச்சுன்னா என் பொழப்பு நாரிடும். அம்மாடி, உன் புருஷனுக்கு தேவை என்ன மாதிரி டாக்டர் இல்ல. நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க கூட்டிட்டு போ. 2 ஷாக் கொடுப்பாங்க, எல்லாம் தெளிஞ்சிடும். வேணும்னா நீ 2 எடுத்துக்க. எழுந்துருக்க. என்ன பாக்குறீங்க? எழுந்துருக்க. வெளியே பார்க்க. என் டயத்தை வேஸ்ட் பண்ண வந்துட்டானுங்க. ஏண்டா நான் என்ன இங்க அவதார படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? என்ன நீ புள்ள பெத்துக்க போறியா? காமெடி பண்றதுக்கு உனக்கு என்ன விட்டா வேற ஆள் கிடைக்கலையா? அது சார். நீ எதுவும் பேசாத. நீ கொடுத்த கன்சல்டிங் ஃபீஸை திருப்பி தர சொல்றேன். கிளம்பு. பிரசவ வலியை தாங்கிக்க முடியாதுன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டமா? நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். நர்ஸ், நீ சொல்ற கான்செப்ட் எல்லாம் யுஎஸ், ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால அந்த மாதிரி ட்ரையல் எதுவும் நடக்கல. மோரோவர் இட்ஸ் a very risky process. கௌதம், I am telling you, it's a big risk. So, a big no. கௌதம், பார்க்கறல்ல, இது அவ்வளோ ஈஸி இல்லை. இவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்றாங்கன்னா ஒருவேளை அது கரெக்ட் இல்லை போல. நான் சொல்றது கேளு கௌதம், நான் ஜாக்கிரதையா இருக்கேன். வேணா 2 days once செக்அப் பண்ணிக்கலாம், ஓகேயா? யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் என்ன? எதுக்கு பண்ணணும்? யாருக்கு அதனால பயன்? இத சாத்தியம்னு செஞ்சு காமிச்ச சில டாக்டர்ஸ்ல நம்ம ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் வசுதா அவர்கள் இப்ப நம்ம முன்னாடி இருக்காங்க. ஹாய் மேடம். ஹாய். இந்த ப்ராசஸ் பத்தி எங்களுக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் சொல்றீங்களா? ஷூர். யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருந்து குழந்தை பெத்துக்க முடியாதவங்களுக்கு டோனர்ஸ் கிட்ட இருந்து கர்ப்பப்பையை வாங்கி குழந்தை பெத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ஈஸி. தேர் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்சிடரபிள் ரிஸ்க். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு டாக்டர் இப்படி சிரிக்கிறீங்க? வெளியில பார்த்தல கௌதம், எல்லாரும் உன் ஒய்ஃப் மாதிரி கர்ப்பமா இருக்கிறவங்க தான். அண்ட் 95% சக்சஸ்ஃபுல் கேசஸ். இந்த காலத்துல குழந்தைங்களை பெத்துக்கிறது நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்ல கௌதம். நாங்க சொல்ற நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல குழந்தை பிறக்கணும்னு கேக்குற பேரண்ட்ஸ்க்கு நடுவுல நீ இப்படி கேக்குறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இன்ஃபேக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உனக்கே சிரிப்பு வரும். இந்த சின்ன விஷயத்துக்கா நான் இவ்ளோ டென்ஷன் ஆனேன்னு. நான் சொல்றத கேளு. யாருக்கோ ஏதோ ஆனதுனால எல்லாருக்கும் அப்படி ஆகாதல்ல. மேல் பிரெக்னன்சி நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல கௌதம். நான் அதை செய்ய மாட்டேன். சரி மேடம், தேங்க்யூ. ஹலோ ஹலோ அருண், எங்க இருக்கீங்க இப்போ? உங்களால எவ்வளவு டென்ஷன்ல இருக்கே தெரியுமா? ஆபீஸ் ரீச் ஆனதும் ஃபோன் பண்ணுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ரேஷ் டிரைவிங் வேற நீங்க. நான் ஃபோன் பண்ணாலும் கால் எடுக்கிறது இல்ல. நோ நோ, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். காலை நான் கட் பண்ண போறேன். மேடம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க இப்ப பேசினது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தானே? ஆமா. ஏன்? உங்க ஹஸ்பண்ட் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு கார்ல தானே போயிட்டு வராரு. ஆஃபீஸ்க்கு எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour ஜர்னி இருக்கும்ல? நீ இப்ப என்ன சொல்ல வர கௌதம்? மேடம், ஒரு 1/2 hour 1 hour ஜர்னிக்கே நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னா 9 months மேடம், 9 months. அம்மா ஞாபகம் வருது. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் மேடம்? நீங்க தான் இப்ப சொன்னீங்களே சக்சஸ் ரேட் 95%.
அந்த 5% ரிஸ்க்கு கூட நான் மகிக்கு கொடுக்க விரும்பல. என்ன தவிர அவளுக்கு வேற யாரும் இல்லை மேடம். வர மேடம். எல்லா சந்தோஷத்தையும் ஆண்களுக்கு கொடுத்துட்டு 9 மாச கஷ்டத்தை பெண்களுக்கு கொடுத்துட்டாரு. என்ன அந்த கடவுள். Look, Gautam, I have to give you all the facts and details. See this. ஆண்கள் பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பெண்களுக்கு யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பைன்னு ஒன்று இருக்கும். ஆண்களுக்கு அது இருக்காது. அதனால குழந்தைங்களை பெற்றுக்க முடியாது. உன் கேஸில் டோனர் யூட்ரஸை உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஃபீட்டஸையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். நைன் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பேபியை வெளியே எடுக்க வேண்டிய வரும். சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்கு. இந்த ரிஸ்க் தேவைதானா? வேணும்னா சரகசி ட்ரை பண்ணலாமா? நோ மேடம், எங்க 2 பேருக்காக இன்னொரு பொண்ணு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் வாட் அபவுட் யூ? திங்க் அபவுட் இட், கௌதம். Okay. என்ன மேடம் வர சொன்னீங்க? குட் நியூஸ். ரிப்போர்ட்ஸ் இப்பதான் வந்தது. அண்ட் ஆல் ஷோ பாசிட்டிவ் அண்ட் ஹீ இஸ் பிரெக்னன்ட். தேங்க்யூ. நான் இப்போ போய் கௌதமா பார்க்கலாமா மேடம்? ஷூர். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏதாவது ப்ராப்ளமா மேடம்? நீ கவலைப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. அவனுக்கும் பேபிக்கும் தேவையான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போத்துல இருந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ், மூட் ஸ்விங்ஸ், பாவம் நீ எப்படி சமாளிக்க போறியோ தெரியல. இன்னும் சொல்ல போனா பேபி வளரும்போது பிரெத்லெஸ்னஸ், மிட் நைட்ல அவன் திரும்பி படுக்கணும்னா ஓன் சப்போர்ட் இருக்கணும். இப்ப வரைக்கும் கௌதம் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமே வாழ போற வாழ்க்கை வேற. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா he is Mr. Pregnant. கர்ப்பம் ஆக்குவானுங்க. ஆன ஒருத்தனை இப்பதான் பாக்குறேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ மம்மியா இல்ல டாடியா? எனக்கே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ கொரியன் சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. குழந்தை இல்லன்னு 2வது கல்யாணம் பண்ணி பாத்துருக்கேன். இவனடா இப்படி செஞ்சுட்டான்? அவனுக்கு தான் புத்தி இல்ல, உனக்காவது அறிவு வேணாமா மகி? இந்த ஐடியா யார் கொடுத்தது? கூகுள். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கர்மமோ. நீ புலத்தாச்சி இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா மானம் போயிடும்டா. தெரியாதே. ஏன் சொல்ல மாட்டோம்? நீங்க சொல்ல மாட்டீங்க, டாக்டர் நர்ஸோ வெளில சொல்லிட்டா? அவங்கள சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல? ஏன் இன்னொரு தடவை நீ ஏன்னு கேட்டா நானே புள்ளைய பெத்துப்பேன். என் வாழ்க்கையை கெடுக்க உனக்கு அவ்வளவு ஆசையா? இப்ப என்ன செய்யறது? சிம்பிள். நான் பிரெக்னன்ட்னு வெளியே நடிக்கிறேன், இவனை நம்ம கவர் பண்ணிப்போம். ஏதோ இது சாக்லேட் பார் பாக்கெட் குள்ள மறைச்சு வைக்கிறதுக்கு. டேய், வயிறு பெருசானா எப்படா சமாளிக்கிறது? அது சரி, இப்ப எத்தனை மாசம்? என்ன இப்படி வைக்க போறான்? ஆண்டவா,
என்ன பிளான் பண்ணிருக்கியோ இவன் இப்படி பண்றான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, இவன் கண்ணு, அவன் கண்ணு, எல்லா கண்ணும் போய் உனக்கு கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பிறக்கணும். அதான் கொழு கொழு நீங்க இருக்கீங்களே. அது ஒண்ணும் இல்ல, இவனுக்கு 2 சுத்து சேர்த்து சுத்துங்க. இவன் டெலிவரி பாய் ஆச்சே. இல்ல இல்ல, இவன் அப்பாவாக போறல, அதான் அப்படி சொன்னேன். இவங்க வர உள்ள வராங்க, எப்படி சமாளிக்கிறது? பாத்துக்கலாம். கௌதம், உனக்கு இப்பவே சொல்றேன், எல்லா வேலை நீதான் செய்யணும். ஜாக்கிரதையா பாத்துக்க. சரியா? என்ன சத்யா? ஹே மகி, இப்பதான் அவங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. கௌதம், நீ எடு. ஓகே ஆண்டி. என்ன பண்ற நீ? இதெல்லாம் புள்ள தச்சு செய்யற வேலையா? அறிவில்லையா உனக்கு? என்கிட்ட சொன்னா நான் எடுக்க மாட்டேன். அது வயிறு பொண்டாட்டி கஷ்டம் புருஷனுக்கும் தெரியுமே இல்லையா? காமெடி. அவன் அப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பான். நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. சரியா? ஆண்டி, இவ சங்கதி நாங்க பாத்துக்கிறோம். அங்கிளுக்கு ரொம்ப பசிதான், நீங்க கிளம்புங்க. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க. நானும் வரேன். இல்ல, அவங்கள வழி அனுப்பணுமா? நாங்க அனுப்புறோம். ஏண்டா குடிக்கலையா? மகி இந்த டைம்ல குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. டேய், நீ ரொம்ப ஓவரா பண்றடா. எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்படி எல்லாம் செய்யல. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு இந்த பிரெக்னன்சி விஷயம் பிடிக்கல. அது இல்லடா மகி கேளுக்கும். இப்ப என்ன, குடிக்க மாட்டேன் அவ்வளவுதானே? டேய், மியூசிக் ஆஃப் பண்ண சொல்றா. டேய், நம்ம வந்திருக்கிறது பப்புக்குடா, பிரைவேட் சென்டர் இல்ல. இந்தா இந்த சிக்கனை சாப்பிடு. இந்தா வாசனையா தான் இருக்கு, சாப்பிடுற. என்னாச்சுடா? ஹலோ செல்லம்மா, சொல்லு செல்லம், உனக்கு என்ன வேணும்? என்னடா என்னாச்சு? வயிற்று எதுவும் பரட்டிக்கிட்டு வந்துருச்சு. சிக்கன் வேணா சரக்கு வேணாம்னு சொன்னா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அடிக்கிறியா? பாப்பா, பாப்புக்கு நான் ஏன் போப்பன சொல்லும்? அது ஒன்ன விட்டுட்டு நான் தனியா வருவேனா சொல்லும்? ஐ ப்ராமிஸ்டா சொல்லும். ஆபீஸ்ல இருக்கணும் சொல்றல சொல்லும். ஒர்க்ல இருக்கேன் சொல்லும். டேய், உனக்கு வேலையே இல்லையா? அவன மொபைல் திட்டு இருக்க. சீ, போன மை சொல்லுடா. போய் அழுவு போ. சொல்லும். ஹாய் ப்ரோ. ஹே ஹாய். ஆல் குட்? தெரியல ப்ரோ, ஏதோ பண்ணுது உள்ள. அது எதனால தான் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் போல் இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அதான் விஷயமான்னு தெரியல. வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது. இது எனக்கு நடந்தது இல்ல ப்ரோ. எல்லாரும் சொல்றது இந்த டைலாக் தான். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ப்ரோ. டேக் கேர். வாந்தி வர மாதிரியே இருக்கு. உள்ள இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இத லேடிஸ் எப்படிடா தாங்குறாங்க ஆண்டவா? దేవుడా చూడరా ఈ కథే తిక్కమకే బాపురే వాంతులే ఆటరే గడపిడే నిమ్మ పులిపే వీడికిష్టం పూట పూట కొత్త కష్టం దేవుడా చూడరా ఈ కథే తిక్కమకే బాపురే వాంతులే మ్యాటరే గడపిడే కడుపున ఫుట్టే సెట్ కాదే దాల్చిన వరం మోయతరమే తాకిన పొగను దూరమంటూ ఇక నెలలను మోసే వీరుడికే. சார் கொஞ்சம் தள்ளி போங்க. தள்ளி தான் உட்காந்துருக்கிறேன், இதுக்கு மேல எங்க தள்ளுறது? தம்பி, ஒரு சிப்ப அடிச்சு ஒரு தம்மா உள்ள இழுத்தா மனசு சில்லுன்னு ஆடும். எனக்கு அதெல்லாம் ஆடாது. அப்படியா?
எனக்கு நல்லா ஆடும். உனக்கு என்ன உனக்கு வேணா போய் பிரச்சனையோ? ஆடு. மைக்கேல் மைக்கேல் வாட் ஹே ஹூ தி ஹெல் இஸ் தட் மேன் லைட் ஆஃப் பண்ணு ப்ளீஸ் சிட் டவுன் ஹே கர்டனை க்ளோஸ் பண்ணு மைக்கேல் நம்ம ஸ்பான்சர் வந்திருக்காரு உன்கிட்ட ஏதோ பேசணுமா ஓ நெக்ஸ்ட் டாட்டூ காம்படிஷனா எப்போ சாரி மைக்கேல், காம்படிஷன்லாம் இல்லை. ஆ அது வந்து நோ 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 எனக்கு தெரியும். கௌதம் என்ன டெர்மினேட் பண்ணிட்டு உங்க கார் எடுத்துட்டு நேரா அவங்கிட்ட போய் சார் நீங்க டாப் சார், நீங்க சூப்பர் சார் அதானே சொல்லுவீங்க. மைக்கேல் யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். இவன் யாரா என்ன சொல்றதுக்கு? யார் இவன்? முதல்ல இவனை வெளியே அனுப்ப. மைக்கேல் மைக்கேல் டோன்ட் நீட் எனிபடி. வெளியே அனுப்ப. போகணுன்னு தான் வந்திருக்க மைக்கேல். யூ ஆர் நத்திங் நவ். ஏய் என்னடா ஓவரா பேசுற? உன் கோவத்தை கட்டுறதுக்கு என்னோட கலர் வந்து பிடிக்காத. கௌதம் கிரேஸை மேட்ச் பண்ண காம்படிஷனில் ஜெயிக்க சொன்னா அவன்கிட்ட தோத்துட்டு வந்திருக்க. முதல்ல ஜெயிச்சு காட்ட. இங்கிருந்து முதல்ல கிளம்பலாமா? சவுண்ட் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. உனக்கு சவுண்ட் இரிட்டேஷனா? எங்க ஒரு நிமிஷம் bro, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்றீங்களா ப்ளீஸ்? ஓ அப்படியா? ஓகே தேங்க்யூ. டேய் நோ டான்ஸ் நோ சாங்ஸ். ஓகே நீங்க போங்க சார், நீங்க போங்க. டேய் என்ன உங்க பிரச்சனை? என்ன என்ன கௌதம் ப்ளீஸ். என்ன சார் வேண்டாம் சார் ப்ளீஸ். வா போங்க சார், போங்க போங்க. வா எதுக்கு அவங்க கிட்ட போய் ஹலோ பேசிட்டு இருக்க? ஜாகிரதையா கூட்டு போமா. ப்ரோ சாரி சொல்லாம போயிட்டு இருக்க? நீ சொல்லாத, அது சொல்லட்டும். கௌதம் வேண்டாம் கௌதம், இங்கிருந்து போயிடலாம். வா கௌதம். கௌதம் சொன்னா கேளு. வா போலாம். வா கௌதம். கௌதம் ஏய் ப்ளீஸ் கௌதம் வா போலாம். சொன்னா கேளு ப்ளீஸ். வா வா. ஹாய் மேம். ஹே கௌதம் கம் கம் வா. எப்படி இருக்க? ஆல் குட்? ஃப்ரூட் ஜூஸ் டேப்லெட்ஸ் பவுடர்ஸ் நீங்க தான் பாக்குறீங்களா மேடம்? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்ன்ற வார்த்தைக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல என்ன மீனிங்னு தெரியுமா? எந்த யுகமா இருந்தாலும் ஏன் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறதுனால. 9 மாசங்களா தான் விருப்பங்களெல்லாம் ஒதுக்கி கஷ்டங்களை தாங்கிக்கிட்ட எவ்வளோ கனவுகளோட குழந்தை பிறந்து அதோட அழுக சத்தம் கேட்டதும் அந்த தாய் படுற சந்தோஷம் நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. ஒரு டாக்டர் உங்ககிட்ட பேசுறேன்.
நான் ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை டீல் பண்ணேன். வயித்துல குழந்தை பிறண்டுருச்சு, பிரீச் பொசிஷன். எப்படியாவது மனைவியை காப்பாத்திருங்கன்னு புருஷன் கேட்டான். ஆனா தாய் மட்டும் குழந்தைய காப்பாத்துங்கண்ணா. ஒருவேளை தாய் இறந்து போயிட்டா குழந்தைக்கு தன்னோட பாலை ஊட்டி விடுங்கன்னு கேட்டா. ஒரு வேளையாவது தாம் பாலை அந்த குழந்தையோட பசியை தீக்கணும்னு நினைச்சா. அதான் தாய்மைங்கிறது. உன் வயித்துல வளர்றது ஒரு உயிர் மட்டும் இல்ல, மகியோட தாய்மை. அந்த ஜீவனுக்காக மகி எதிர்பார்க்கறத மட்டும் நீ மறந்து போயிடாத. வேணும்னா இந்த புக்ஸ் எல்லாம் படி. மகி, பேபியோட ஹார்ட் பீட் 3rd மந்த்ல இருந்து கேக்குமா, அப்புறம் 4th மந்த்ல. உடம்ப பாத்துக்க. நேரத்துக்கு சாப்பிடுமா. மாமாவை உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன். மாமாவா வேண்டாமா? அது இல்லம்மா, நான் என்ன சொல்றேன். திரும்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணாத. எங்க இருக்கும்? பிரதர், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இப்போ இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, மாசமா இருப்பாங்க, சுமார் ஒரு 5-6 மந்த்ஸ். ஓகே. அவங்களுக்கு அதுக்கு ட்ரெஸ் இருக்கும்ல? ஆமா. அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு இருக்கா? தப்பா எடுத்துக்காதீங்க, இது நார்மல் தப்ப, ஜஸ்ட் ஜோக் அடிச்சேன். இந்த ஜென் செக்ஷன் எங்க? அங்க. தப்பிச்சோண்டா. என்ன கௌதம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தொப்பை விழுந்துருச்சு. பேர் ஓவர்னு நினைக்கிறேன்னா அதான் பெருசாயிருச்சு. நான் மார்க்கெட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். 2 பிடிச்சிட்டு வரவா? வேண்டாங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. 7th மந்தா? ஆமா சார். இந்த டைம்ல ஃபால்ஸ் பெயின்ஸ் வரும், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. டேப்லெட்ஸ், பீகோசெல்ஸ், ஃபோலிக் ஆசிட், இது ரெண்டுத்தையும் மறக்காம எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க டாக்டரா? இல்லம்மா ஆக்டர். என்ன பேசி முடிச்சிட்டியா இல்ல பிரசவம் பார்த்துட்டு வர போறியா? அது இல்லடா, ஜாக்கிரதையா அவங்க பாத்துப்பாங்க, நீ வா. வரங்க, பாப்போம். ஓகே சார். ரைட் ரைட். ஏய் டேய், நான் ஏதோ காலியா இருக்கு பஸ்ல, என்ன நீங்க இப்படி எடுக்கிறீங்க? பஸ் வயிறு, பஸ் வயிறு. உன்னை விட பெரிய வயிறு, என்ன பண்ண சொல்ற? ஓ வயிறு வேற, என் வயிறு வேற. தள்ளியா? தள்ளுங்கடா. பஸ் நிறுத்து. மஹி, தெரியும், சோப்பு பவுடர் வைக்க தானே வந்திருக்கீங்க. இங்க எல்லாம் இருக்கு. லேடிஸை கூட்டு வந்தா வாங்கிடுவோம் நினைச்சீங்களா? கிளம்புங்க போங்கன்றல. காலங்கத்துல வந்துட்டாங்க. என்ன சத்யா, யாரு? அதான் தினமும் சோப்பு பவுடர் வைக்க வருவாங்களே, வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஏய், வந்திருக்கிறது என் மாமா. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, கதவு திறக்கிறேன். என் வயிறு. 2 minutes போய் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கோவப்படாதீங்க, சீக்கிரமா வெளில வெயிட் பண்றாங்க பாரு. எப்படியாவது மேனேஜ் பண்ணுடா. நீ வா. இது எப்படி? ஓகே தானே? நல்லா போ. இதுக்கு முன்னாடி வேலைக்காரன் திறந்தா போல இருக்கு. என்ன யாருன்னு உனக்கு தெரியல. நீ வா.
நல்லா இருக்கீங்களா மாமா? வாங்க அத்தை. மஹி வாங்க அங்கிள் வாங்க. லொகேஷன் கண்டுபிடிச்சு கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. லேட்டா வரதுக்கு என்ன டெலிவரி பாய் நினைச்சியா? குண்டு பூசணிக்கா, நீ தான கதவு திறந்த? நீங்க நம்ம சொந்தக்காரங்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. இப்பதான் மகி உங்களை பத்தி சொன்னா. நல்லா இருக்கீங்களா? எதுக்கு ஒரே கேள்வி? புதுசா ஏதாவது ட்ரை பண்ணேன். அந்த வேலையில தான் இருக்க. பை தி பை, மை நேம் இஸ் கௌதம். ஐ அம் புட்ட பொம்மா. அது பாட்டு பேராச்சே. லீடு நான் கொடுத்த, லிரிக்ஸ் அவன் எழுதிட்டான். என்ன கொடுமை. சரி, ஏதாவது குடிக்கிறீங்களா? பீர் குடிக்கிறேன். இட்ஸ் a joke. ஐயோ செம்ம காமெடி. உங்களுக்கு ஃபோன். ஃபமி. அக்கா. எல்லாரும் இங்க நல்லா இருக்காங்க. யா ஆல் ஃபைன். நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. உங்க அம்மா எமோஷனலா ஃபீல் பண்றேன். அங்கிள் தண்ணி குடிக்கிறீங்களா? அங்கிளா, இவளுக்கு கூட. பாரு தம்பி, இவளோட எல்லா வேலையிலயும் நீ கூட இருக்கணும். இவ காஃபி குடிச்சா கப்பு நீ கழுவணும். இவ உட்கார்ந்து சாப்பிட்டா தட்டு நீ கழுவணும். இவளுக்கு வலி வந்துச்சுன்னா குழந்தைய நான் பெக்கணும். இல்ல மாத்திரை கொடுக்கணும். டாக்டர் கிட்ட போகணும். டேய் குண்டு பூசணி, சார்ஜ்ல போடு. அதுல நிறைய மேட்டர் இருக்கு. இப்போ போடு. இல்ல அடுத்த வாரம் போடு. டேய் கௌதம், நீ மாசமா இருக்கல்ல? இல்ல அங்கிள். கேட்கல. மறுபடியும் ஜோக் அடிச்சேன். நல்லா ஜோக் அடிக்கிறாரு. என்னடா இது? உன் மாமா எப்பவுமே இப்படிதானா? இந்த அழகு இப்ப இருக்கிற ஹீரோங்களுக்கு கூட கிடையாது. இவனுங்க எப்படி குடும்பத்தை நடத்துறாங்கன்னு ஒரு லுக்க விடுவோம். எஸ் மகி. என்ன அவன் தொப்பையில முத்தம் கொடுக்குறா? ஹேய், டாட்டூவா? டேய் டேய் டேய், எனக்கு கூட வேணும். எங்க? ஓம். ஓம். எல்லாரும் இங்க அங்க போடுறாங்க, எனக்கு பிடிக்காது. இங்க ஓம். ஓமா? எல்லாரும் என்ன பார்த்து பக்தியில கும்பிடணும். மகி மாமாக்கு டாட்டூ. இவன பிள்ளை வச்சுக்கல. என்னது என்னது வயிறு சின்னதா இருக்கு. என்ன பண்ற? ஐயோ சாரி மாமா. இந்த கல்ல போறதுக்கு பதிலா அந்த கல்ல போட்டா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப நல்லா தான் இருக்கும். மாமா ஓகே தானே? ஒண்ணுல விடு. கரெக்டா தான் இருக்கு. தண்ணி குடிங்க மாமா. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் யாருப்பா போனது? இது எங்க இருந்து எடுத்தாரு? அதான் மாமா மகி ஸ்கேனிங் போனல. அதான் மகியை கூட்டு போனல, அந்த ரிப்போர்ட்ஸ் தான் இது. அப்போ எதுக்கு உன் பேர் இருக்கு? கூட்டிட்டு போனது அவன் தானே. ஏன் ஸ்கேன்லயே உன் பேர் இருக்கு? அது ஸ்கேன் பண்ணவன் என்ன மாதிரி 10th ஃபெயில் போல இருக்கு. சரி, அப்ப இது என்ன? அதுவா பிரெயின். இல்ல கிட்னி ஒண்ணுதான் இருக்கு. சைடுல இருந்து பாக்குறீங்களா? அந்த பக்கம் இருக்கு. அது பின்னாடி இல்ல, அவன் பின்னாடி. சும்மாறோம். அதுல மாமா ஒரு பக்கம் பெயின்ங்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பிரெக்னன்ட்னு இருக்கே எப்படி? மகி பிரெக்னன்ட் இல்லையாடா? ஏன் இல்லையாடா? சொல்லுடா, அவர்கிட்ட சொல்லு. மகி பிரெக்னன்ட். மகி பிரெக்னன்ட் தான். பிரெக்னன்ட் ஸ்கேன்ல உன் பேர் எதுக்கு இருக்கு? இப்பதானே சொன்னேன், அவன் என்ன மாதிரி 10th ஃபெயில் ஆனவனா இருப்பானே. இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குல்ல? கன்ஃபியூஷன் என்ன இருக்கு? கௌதம் மேல் 27, 27 வயசு ஆம்பளன்னு டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல என்ன டவுட் இருக்கு? நர்ஸ் உங்களை பார்க்கல இல்லன்னு வச்சுங்களேன், உங்க பின்னாடியே வந்திருப்பாங்க. கங்க்ராட்ஸ்டா. கொஞ்சம் ஓவரா இருக்கு, குறைச்சுக்க. சரி, பார்த்தது போதும், என்கிட்ட கொடுங்க. நீ வா. ஏய், என்ன சத்யா ஃபைல வச்சு விளையாடிட்டு இருக்க? ஹாஸ்பிடல் போகும்போது கௌதம் ஃபைல காட்டணும்ல. போடிச்சிட்டா. வை. இந்த ரிப்போர்ட் யாரோடது சொல்லு? அந்த கிட்னி யாருது? பிரெக்னன்ட் யாரு? இங்க ஃப்ளூட் யாரு? டவுட் வேணாம். நீ வா. இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஆமாங்க, ஃபேன் ரொம்ப ஸ்லோவா சுத்துது. நான் சொன்னது இந்த ஃபேனை பத்தி இல்ல, அவங்க பிளான பத்தி. பிளானா? பிளான் என்ன இருக்கு? நீ ஒன்னு அப்சர்வ் பண்ணியா? டிஃபன் அவ சாப்பிடுறா, கைய இவன் கழுவுறான். பால் அவ குடிச்சா வாயை இவன் தொடச்சுக்கிறான். கிச்சன்ல அந்த பொண்ணு கஷ்டப்படுது, இவன் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கான். இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, கிளாரிட்டி மிஸ் ஆகுது. கன்ஃபர்மேஷனுக்காக நாம ஒரு பிளான் போடணும். அப்பா இப்பவா? எஸ், இப்பவே. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் வேலை செய்யறது யாரு, வாங்குறது யாருன்னு ஒரு கண்ணு வைப்போம். தப்பு நடந்துச்சுன்னா எப்படி ஐடியா?
கும்பகர்ண தங்கச்சி வாச்சிருக்கா பாரு. கௌதம், காலையில சீக்கிரம் எழுந்த பழக்கம் இல்லையா உனக்கு? வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கேன் பாரு. தொப்ப குறையணும்ல, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வா 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 வா. காஃபி கொண்டா, ஜூஸ் சீக்கிரம், துணி தோய். என்னோட தான். இது கூட வா. பல பலன்னு இருக்கணும் பாத்திரம். இதை விடக்கூடாதுடா. அவனோட டார்ச்சரை இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது. இவங்க கிட்ட உண்மையை முறைச்சு சமாளிக்கிறது கஷ்டம். அப்ப உண்மையை சொல்லிடலாமா கௌதம்? நாளையில இருந்து நம்ம டார்கெட் ஒண்ணுதான். அந்த புட்ட பொம்மாவை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஓகே ஓகே ஓகே. How to support your partner? B for banana. ஹாய், நான் கௌதம் ஃப்ரெண்டு. Oh, nice meeting you. I am புட்ட பொம்மா. அப்பா, I am குட்டி பொம்மா. என்ன தடவுறோம்? நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு துணைக்காக தேடிக்கிட்டே இருக்கேன். நைஸ் முஸ்டாச், பாடி நல்லா ஃபிட்டா இருக்கு. ஜிம்முக்கு போறீங்களா? நான் ஜிம்முக்கு போறது இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க. எங்க நம்ம சேர்ந்து ஜிம்முக்கு போலாமா? கௌதம் வேண்டாண்ணா, கப்பல் யோகா. கௌதம் சொல்லுங்க. கௌதம், எங்கயா போன? என்னாச்சு மாமா? யாரா இந்த அரவேக்காடு? அவன் டிப்ரெஷன்ல இருக்கான் மாமா. பறவைங்க மிருகங்களுக்கு கூட ஜோடி இருக்கு. பாவம் உனக்கு ஜோடி இல்லைன்னு ராத்திரில ஜோடிக்காக தனியா ஏங்கி தவிக்கிறான். இதெல்லாம் ஒரு குறைபாடு மாமா. ஏதோ உங்களுக்கு துணையா இருக்கட்டும்னு வர சொன்னேன். I'll try my level best. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐயோ, நான் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க ஷாப்பிங்க்கு போலாங்க. போலாம் போலாம். புடவை வாங்கணுங்க, தள்ளுபடி போட்டிருக்கானா? எங்க எதுவும் பதில் சொல்லாம இருக்கீங்க? என்ன பண்றீங்க நீங்க? கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? நீ உள்ள போ. போல போ போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. தலை எழுத்து. நான் உங்களுக்கு வைக்கவா? என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு ஊட்டி விடவா? ஊட்டி 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 போவாதீங்க. காட்டுங்க. டேய், புட்ட பொம்மோட ஃபர்ஸ்ட் லெவல முடிச்சிட்டோம்டா. இப்படியே எல்லா லெவலையும் முடிச்சு அவனை வீட்ல இருந்து வெளியே அனுப்பணும். என்ன? டேய், நீ சில்லுன்னுறா. அந்த புட்ட பொம்மாவை முட்டு சந்தில நிறுத்திடுறேன். நாளையில இருந்து காமிக்கிறேன் பாரு. சதக் டாலு. இவன் வேற கர்ம பிடிச்சவனே. வேணுமா? நான் ஒரு பாட்டு பாடவா? என்ன பாட்டு? ஐயோ பத்திக்குச்சு பத்திக்குச்சு ஓ ஓ கண்ணே, நெஞ்சோ சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு ஓ ஓ பெண்ணே.
குல்ஃபியா இதுக்கு மேல பொறுக்க முடியாது. என்னடா அது வேஷம்? என்னால கூட இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுடா. டேய் நான் கத்திருவேன்டா. கத்த வைக்கணும். டேய் கிட்ட வராத. ஏதோ டேய் கிட்ட வராதடா. மரியாதை வெளிய போய்டு. கையா வாழத்தண்டா. ஐயோ கர்மம் புடிச்சவனே. என்ன காக்க வைக்காத. தெரியாம திரும்பிட்டனே. ஐயோ என்னங்க இது? இதுக்கு தான் நீங்க கூட்டி வந்தீங்களா? எனக்கு அவனுக்கு எந்த கனெக்ஷன் இல்ல. நான் சொல்றத கேளு. நம்பு ப்ளீஸ். அவனுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு. நீங்க இந்த மாதிரி அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. சொல்லுங்க. நீங்க வாங்க. இருமா நான் சொல்றத கேளு. என்னாச்சு? கண்ணால பாக்குறதுல உண்மை இல்ல. புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். நான் கிளம்புறேன். அவங்க போட்டோ நீங்க உள்ள வாங்க. சுமார் அரக்கடி. எங்க இருந்து சிச்சி எங்க இருந்து நான் புடிச்சிட்டு வந்த இவனை எல்லாம். பை பை. என்னால இது மேல எங்க போறீங்க? மாமா போவாதீங்க. ஓகே பை. பை. எஸ். ஏய். மகி. என்ன கௌதம்? எனக்கு பசிக்குது. அங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு, சாப்பிடு. மகி. என்ன கௌதம்? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த டைம்ல ஐஸ்கிரீம்லாம் எதுக்கு கௌதம்? தூங்கு. சரி. கௌதம் வா. டடா. என்ன மகி அப்படி பாக்குற? ஐ லவ் யூ. தெரியும். என்ன புதுசா? என் புருஷன் ஏன் இஷ்டம். நீ நான் உன்ன மாதிரியே ஒரு அழகான பையன். எனக்கு பொண்ணுதான் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பையன்தான். சொல்றேன்ல, பொண்ணுதான் வேணும். என் பொண்ணு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், துரு துருன்னு இருக்கணும், ஒன்ன மாதிரி. மகி, எனக்கு ஒன்னையும் குழந்தையும் தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க தான் என் உலகம். எனக்கு ஹாப்பியா இருக்கு கௌதம். உன்ன மாதிரி புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைச்சாலும் அவ ஹாப்பியா தான் இருப்பா. என்னாச்சு மகி? உதைக்கிறா. கௌதம், கௌதம் என்னாச்சு? கௌதம் என்னாச்சு? கௌதம், கௌதம். மகி, மகி, கொஞ்சம் கொண்டாடுதுல. கௌதம், எதுவும் ஆகாது கௌதம். நம்ம ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். கொஞ்சம் படுத்துக்கோ ப்ளீஸ் கௌதம். Bye.
நத்திங் டு வரி, இஸ் ஃபைன். ஹே, நான் போய் பார்க்கலாமா? யூ கேன். பரவாயில்லையா இப்போ? மகி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கு. வேணா பாரு, தொட்டு பாரு. ஏய் என்ன பண்ற? இல்ல ரொம்ப நேரமா படம் பாக்குறீங்களா? புது படமா பழைய படமா? ஸ்டூபிட். உனக்கு பிடிக்கல என்ன அடிக்கிற? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க? நான் சொல்றதை விட சத்யா சொன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். ரொம்ப தேவை. இந்தாங்க. கௌதம், பேபி பாரு. என்ன மேடம் கிளியராவே இல்ல. ஒரு நல்ல டிவி வாங்கி போடக்கூடாதா? இல்ல பையனா பொண்ணான்னு கேட்டேன். அந்த போர்டை பாத்தியா? 7 years ஜெயில் தண்டனை. போறியா? எதுக்கு மேடம்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா இங்கேயே பாத்துடலாம். எதுக்கு தேவையில்லாம ஜெயில? நீங்க பாருங்க. குட். யா, தேர் இட் இஸ். Everything is perfectly normal. Healthy baby. Sister, same diet medication follow பண்ணுங்க. Okay? அது போதும். Thank you madam. அடங்க ஒப்புறானே. இது பாருங்கடா. ஏய் இத பாரு. ஹேய் இது வாங்கலாமா? வாங்கலாம். என்ன அப்படி பார்க்கறான்? ஹேய் கௌதம், நீதானா? ஏதோ பிராங்க் வீடியோன்னு நினைச்சேன். உண்மைதான். ஹேய் யார் நீ? என்ன வேணும்? ஏய் நான் சொன்னனே. என்ன பிரதர் கலக்கறையா? ஃபுல் ட்ரெண்டிங்ல நீ தான் இருக்க. என்ன உளற? கோவப்படாத. எதுக்கு நடிக்கிற? ஆமா மேடம் கூட மாசமா தான் இருக்காங்களா? டபுள் தமாக்காவா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரெக்னென்ட்டை நான் சந்திச்சேன். ஒரு gift அவருக்கு தரதா இருக்கேன். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் gift. சாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேய் யாரா நீங்களா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா எக்ஸாக்ட்லி பிரெக்னன்ட் லேடி கோவம் வர மாதிரியே வருதே. மேடம் உங்களுக்கு வர வேண்டிய கோவம் இவருக்கு வருது. அது சரி, உங்களுக்கு வர வேண்டிய கர்ப்பம் இவருக்கு வந்திருக்கே. கோவம்லாம் ஒரு பொருட்டா என்ன? தம்பி நீ கொடுக்கறதான் பெஸ்ட் கிஃப்ட் இல்ல. இதோ இதான், இதை வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு மேடம் சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்க. என்கிட்ட முறைக்காதீங்க. இதை நிறுத்தி பாருங்க. கௌதம் வா. என்னங்க கிஃப்ட்? என்ன நடக்குது கௌதம்? என்ன கௌதம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ மாசமா இருக்கன்னா என்னையா? காலனி கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியா? இவ காதல் உண்மைன்னு நினைச்சேன். இவ சரியான கில்லாடியா இருப்ப போல இருக்கு. ஃபிட்னஸ் டே அவளை பார்த்தாலே தெரியல. என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கா குழந்தைங்க பெத்துக்கிட்டா ஃபிட்னஸ் போயிடும்னு. என் பெரிய பொண்ணு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாலும் நம்ம பண்பாட மறக்காம இருக்கா. இங்க என்னடானா இந்த பொண்ணு பக்கத்து வீட்லயே இருந்துட்டு கர்ப்பம்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. இந்த நெஞ்செழுத்தம் யாருக்கும் வராது. ஆண்டவா என்ன பார்க்கணுமோ? கதை ஆரம்பிச்சிடுச்சு. வெல்கம் டு டிவி 9. காலம் மாறிடுச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இது அற்புதம் ஆச்சரியம்னு சொல்றதா இல்ல முட்டாள்தனம்னு சொல்றதா? இந்தியால முதல் மேல் பிரெக்னன்ட். எதனால ஒரு ஆம்பளை குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறாரு? இந்த விஷயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? கௌதம் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரமணமூர்த்தி சார்?
மொரீசியஸுக்கு போயிருக்கேன், அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், மால்தீவுக்கு போயிருக்கேன், சைனாவுக்கு கூட போயிருக்கேன். எப்பாடி கொரோனா விட இது ரொம்ப மோசமா இல்ல இருக்கு. ஆம்பளை கர்ப்பமா பாருங்க. கௌதம் மேல் பிரெக்னன்சியை பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? சுவாமி பிரம்மானந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னாரு. இப்பவே வீட்ல தொல்லை தாங்க முடியல. someone is coming forward, we need to support him. குழந்தைங்க பெத்துக்கிறது பெண்களோட தனி உரிமை. அத ஒரு ஆம்பளை பறிக்க நினைச்சா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் கிடையாது. யாருதுங்க? நீங்க பேசாதீங்க. நான் ஏன் பேசக்கூடாது? தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. இப்பெல்லாம் உலகம் பூரா தமிழ் படம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல விக்ரம், அப்புறம் பொன்னியின் செல்வன், அடுத்தது ஜெயிலர், இப்போ இந்த கௌதம். இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது? நாட்டோட வளர்ச்சி நான் சொல்ல முடியும். இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இதெல்லாம் உண்மைதானா இல்ல பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரிலாம் செய்யறாரா? உண்மையான நம்புறவங்க எல்லாரும் எஸ் நோ, நம்பாதவங்க எல்லாம் நோ நோ எஸ்எம்எஸ் பாரு இந்த கர்மத்தை. நாங்க அதுக்காக காத்துட்டு இருக்கோம். கௌதம பத்தி என்ன இப்படி சொல்றாங்க? தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து. கௌதம் சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? கௌதம்க்கு என்னெல்லாம் ஹாபி? கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க? கௌதம் எப்பவுமே அப்படிதான் வித்தியாசமா யோசிப்பாரா? இத பத்தி நாட்டுக்கு நம்ம இது ரொம்ப இன்னைக்கு முக்கியம். என்னங்க இந்த நியூஸ பாத்தீங்களா? அம்மாடி, நான் சொன்னல அன்னைக்கே டவுட் பட்டேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியில ஆம்பளை வயித்துல கூட புழு பூச்சி வந்துருச்சு. எனக்கு தான் பாக்கியம் இல்ல. ச்சே. அதுக்கு நான் பத்துக்கணுமா? ஆண்கள் குழந்தை பெத்துக்கிறது ஐ டோன்ட் லைக். எனக்கு ஆம்பளைங்க கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெக்கம். கௌதம் எனக்கு எப்படி பண்ணி விட்டாரு? ஆம்பளைங்க மானத்தை வாங்கிட்டாரு ப்ரோ. கடையில விக்கிறது பருப்பு, கௌதம் செஞ்சது தப்பு. கௌதம் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாப்பி டெலிவரி கௌதம். என்ன மேடம் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாளையில இருந்து ஆம்பளைங்க எல்லாரும் இதே வேலையை செய்யணுமா? ஆம்பளைனா கிரிக்கெட் ஆடணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும். அதை விட்டுட்டு கர்ப்பமானா எப்படி? அப்போ இந்த கேள்விக்கு டாக்டர் வசுதா பதில் சொல்வாங்களா? இத பத்தி தெளிவா சொல்லணும்னா கௌதம் a நியூ பயாலஜிக்கல் ட்ரெண்ட் செட்டர். Do you support கௌதம்? No. ஐ சப்போர்ட் கௌதம். ஐ சப்போர்ட் கௌதம். வாவ். இல்ல மகி, கௌதம்க்கு தெரிஞ்ச கோபப்படுவான். ஃபங்க்ஷனுக்கு என் அம்மா கூட வராங்க. நான் வா, வரல, நம்ம நீ gift போயிட்டு வா. கொடுத்துட்டு இல்ல, வந்துடலாம். நான் வரல, நீ போயிட்டு வா. நீ போ, நான் கார்ல வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வந்துரு. வந்துரு. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ருதி. சரி பாய். ஹேய், இவளை ஏன் கூப்பிட்ட? நான் சொன்னேன்ல இவதான். ஆமா, உனக்கு மகி. தெரியுமா? ஏய் ஹாய். வா ஹாய். உட்காரு. ஹே மகி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எப்படி இருக்க? என்னடி ஏதோ யோசனையில இருக்க? அவ அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல, அதான் அப்படி இருக்கா. எதுக்குடி வருத்தப்படுற? நாங்க இருக்கோம்ல உனக்கு. திடீர்னு இந்த தாட் யாருக்கு வந்தது? உனக்கா இல்ல அவருக்கா? யார்தான் இருந்தா என்ன, இந்த ஃபிகரை இப்படியே கொஞ்ச நாளைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். குழந்தை பிறந்ததுல இருந்து என் புருஷனுக்கு என்ன பிடிக்கவே இல்ல தெரியுமா? டெலிவரி மட்டும்தானா இல்ல குழந்தை பிறந்ததும் பால் கூட? கோவப்படாதடி, எங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியாதுல, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அம்மா. மகி, என்னம்மா இதெல்லாம்? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. சௌத்ரி, என்னங்க மகி? வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? தப்பு உன் மேல இல்லம்மா, எங்க மேல. நீ இவ்வளவு செஞ்சும் ஃபேன்லயோ மரத்துலயோ தொங்காம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கோம் பாரு. அப்படி பேசாதீங்கப்பா ப்ளீஸ். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியலம்மா. திருட்டுத்தனமா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு எல்லாரும் சொன்ன போது ஏதோ அவன் விருப்பப்படி வாழட்டும்னு நான் அமைதியா இருந்தேன். எப்போ குடும்பமானம் போற மாதிரி உன் புருஷன் கர்ப்பம்னு எங்களுக்கு தெரிஞ்சதோ என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியா? இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடு. அதை பார்த்துட்டாவது நாங்க வராம இருப்போம். அவளுக்குறா அழ வேண்டியது நம்ம தானே. ஆமா சார், அழணும் தான், கண்டிப்பா அழணும் தான். உங்க பொண்ணோட நிலைமை தெரிஞ்சு நீங்க பிடிவாதமால இருக்கீங்க. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல புருஷன் அவன். நீங்க அழணும் தான் சார். நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் நீங்க பண்ணிக்கிட்டீங்களா இல்ல ஆன்டிக்கு பண்ணீங்களா? கிரேட் லவ் சார் உங்களுது. ஏய், என்ன பத்தி இவன் பேசிட்டு போறான்? கட்டிக்கிற புடவையிலேந்து வச்சுக்கிற பொட்டு வரைக்கும் புருஷன் வாங்கி தரதான் அன்புன்னு அவளுக்கு தெரியாது. என்ன இலக்காரமா?
லேட் ஆகுது, கிளம்பலாமா? மகி, என்னாச்சு மகி? ஏன் இப்படி இருக்க? டேய் சத்யா, என்னடா ஆச்சு? வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோமா, அங்க அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு திட்டினாங்களா? அவ தான் கேட்டானா, நீ எதுக்குடா அங்க கூட்டிட்டு போன? மகி, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு வெளியே போக வேணான்னு. மகி, என்ன பாரு, அழாத, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நம்ம எந்த தப்பும் பண்ணல மகி. தப்பு பண்ணிருக்கோம் கௌதம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோம். உனக்கு அது புரியல. நீ என்ன பத்தி யோசிச்சியே தவிர சமுதாயம் என்ன பேசணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வெளியே என்ன பேசுறாங்க தெரியுமா? உன் புருஷன் பால் கூட தருவாரான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? மகி, நான் சொல்றது கேளு. கேட்டுட்டு தான் இருக்கேன் கௌதம். நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டேன், சொன்னது எல்லாத்தையும் செஞ்சேன். கேட்டு கேட்டு என் மனசு செத்து போயிடுச்சு கௌதம். என்கிட்ட தைரியமா இருன்னு சொல்றியே, உனக்கு அவங்க முன்னாடி நிக்க தைரியம் இருக்கா? அவ்வளோ இதுக்கு யாராவது காலிங் பெல் அடிச்சாங்கன்னா தயக்கத்தை விட்டுட்டு டோர் ஓபன் பண்ற தைரியம் இருக்கா கௌதம்? என் விஷயத்தை விட்டு தள்ளு. உனக்கு ஒத்து வராத வேலையை செஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்க நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் கௌதம். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் இந்த டிராயிங் ரூம்ல ஹாப்பியாவே இல்ல கௌதம். இதாலதான் இது செத்தாதான் நம்ம 2 பேரும். உள்ள இருக்கிறது என்னோட உயிர். அதுக்கு ஏதாவது ஆகணும்னா முதல்ல என்ன சாகடிக்கணும். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. யார் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் ரொம்ப முக்கியம். என்னை விட உனக்கு குழந்தை தான் முக்கியமா? ஆமா, குழந்தை தான் முக்கியம். இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. நிஜமாவே வெளியே போக சொல்றியா கௌதம்? போ, போய் உனக்கு பிடிச்ச உலகத்துல சந்தோஷமா வாழு. டேய் கௌதம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ பாவம்டா. யோசிச்சு தாண்டா சொல்றேன், பாவண்டா அவ. வெளியே இருக்கவங்க கிட்ட என்னால ரொம்ப அசிங்கப்படுறா. அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். ராத்திரி நேரம்டா, இந்த நேரத்துல தனியா எங்க போவாடா? அவளோட உலகம் ரொம்ப சின்னதுடா. அவளுக்கு நான், என்னை விட கீர்த்தி. போய் கீர்த்தி வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வாடா. சத்யா, அவளுக்கு எதுவும் ஆகாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கூடா. நான் பார்த்துக்கிறேன்டா. தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மகி கூட வீட்டில் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லா தண்ணி அடிச்சு நம்ம மட்டையாக வேண்டியதுதான். டேய், நீ என் ஃப்ரெண்டு தானடா? என்ன சந்தேகம்டா இது? அறிவு இருக்காடா உனக்கு? டேய், இந்த மாதிரி டைம்ல தண்ணி அடிக்க கூடாதுடா. அதுக்கு இல்லடா, எனக்குள்ள ஒரு ஜீவன் வளருதுடா, ஒரு சின்ன உயிர்ரா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். டேய், டாக்டர் சொன்னாங்கடா, நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டா பேபியும் ஹெல்த்தியா இருக்கும்னு. டேய், புக்ஸ்ல கூட படிச்சேன்டா, நம்ம சிரிச்சா உள்ள குழந்தை கூட சிரிக்குமாண்டா, நம்ம அழுதா உள்ள குழந்தை கூட அழுவுமாண்டா. டேய், கரெக்டா, குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தாதான் பேபி ஹெல்த்தியா இருக்கும். பேபி ஹாப்பியா இருக்கணும், பேபி ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். நான் சிரிச்சிட்டு இருக்கணும்டா, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். டேய், ஒரு சின்ன ரிக்வெஸ்டா, டெலிவரி டைம்ல எனக்கு ஏதாவது ஆகி
பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா பொண்ணுக்கு என் அம்மா பேரை வைக்க சொல்லி மகி கிட்ட சொல்லுவியாடா? டேய் என்னடா நீ? டேய் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்டா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சின்ன சின்ன வேலை கூட எல்லாம் செய்ய முடியல. கொஞ்ச நாளைக்கு என் கூட துணையாடுறா. சாரிடா. எனக்கு குழந்தை வேணும்டா. எனக்கு குழந்தை வேணும். மஹி, ஃப்ரூட் சாப்பிடுறியா? மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிடலையேடி. வேணா டிஃபன் பண்ணி கொடுக்கவா? வேண்டாம். என்னடி நீ? வேணா வீட்டுக்கு போறியா? இல்லடி, என்னாலதான் இந்த கஷ்டமே அவனுக்கு. நான் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அவன் இதை செஞ்சான். ஆனா எல்லாரும் அவனை தப்பா பேசும்போது அதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிறதுனால தான் நான் அவனை விட்டு வந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது எனக்கு, நான் அவனை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. இதுக்கு நான் ஆரம்பத்திலேயே ஒத்துட்டு இருக்க கூடாது கீர்த்தி. மஹி, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். அன்னைக்கு நீ கௌதம்காக ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சல, அதுக்குள்ள கௌதம் வந்ததால வேண்டான்னு சொல்லிட்ட. அப்போ உன் ரிப்போர்ட்ஸை டாக்டர் பார்த்தாங்க. நீ பிரெக்னென்ட் ஆனா உனக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னு என்கிட்டயும் கௌதம் கிட்டயும் சொன்னாங்க. நீ என்ன சொல்ற கீர்த்தி? இந்த விஷயத்த நான் எப்பவும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கௌதம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணான். ஐம் சாரி மஹி. மஹி, எங்கடி போற? நான் இப்பவே போய் கௌதம பார்க்கணும். இப்பவா? மஹி இரு. சொல்றா. கௌதம், எங்கடா போன நீ? வெளியே வந்திருக்கேன்டா. நான் வீட்டுக்கு வந்துட்டு வெளில போகாதன்னு சொன்னேன்ல. வீட்ல இருந்தா மகி ஞாபகம் வருதுடா. சரி சீக்கிரம் வா, ஜாக்கிரதை. ஹாய் கௌதம். என்னடா பயந்துட்டியா? கௌதம் பயந்துட்டியா நீ? பயந்து போயிட்டான் கௌதம். அது சரி கௌதம், நீ இன்னும் உயிரோட இருக்க? இவ்வளவு நேரம் நீயும் உன் பொண்டாட்டியோ ஃபேன்லயோ இல்ல மரத்துலயோ தூக்கி போட்டு தொங்கிருப்பீங்கன்னு நினைச்ச. சாகலையா? என்னடா இன்னும் புரியலையா? ஓ சினிமாவை சீக்கிரட்டா படம் எடுத்து ரிலீஸ் பண்ணத நான் தான். தட்ஸ் மீ. பட் யூ somehow managed to escape and become famous. நீ என்ன செஞ்சாலும் இப்படிங்கிறதுக்குள்ள ஃபேமஸ் ஆயிடுற. ஓகே சாரி 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 மறந்துடலாம், எல்லாத்தையும் மறந்துடலாம். நீ இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஹோல் கண்ட்ரி முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டடா. ட்ரீட் இல்லையா? மைக்கேல், இப்போ சண்டே எதுவும் வேணாண்டா, அப்புறமா பேசிக்கலாம். நீ எனக்கு ட்ரீட் தர வேண்டாம், ஆனா நான் தர வேண்டிய ட்ரீட் நிறைய இருக்கு. முதல்ல அதை கொடுத்துடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கார்ல இருந்து இறங்குங்க சார். மைக்கேல் சொன்னா கேளுடா. இறங்குங்க சார். மைக்கேல் ப்ளீஸ். எப்படிடா என் லைஃபை நாசம் பண்ணிட்டேன்? எப்படிடா விடுவேன்? இறங்குடா. டேய் வேணா சொன்னா கேளுங்கடா, வயித்துல குழந்தை இருக்குடா. டேய் சொன்னா கேளுங்கடா ப்ளீஸ்டா, என்னை விட்டுக்கோ. கையெடுத்து கும்புறா, என்ன விட்டுருக்கடா. டேய் வயித்துல குழந்தை இருக்குடா மைக்கேல், சொல்றா இவங்க கிட்ட ப்ளீஸ்டா. என் குழந்தைடா, உன் காலை பிடிச்சு கேக்குறேன், வேணாண்டா. ரெக்வெஸ்டா? ரியலைசேஷனா? ஓ டெலிவரியா? அப்ப செஞ்சிருங்கடா. டேய் எதுவும் பண்ணிடாதீங்கடா, உன் காலை பிடிச்சு கேக்குறடா, என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கடா. எங்க அவனை அடிக்கிறீங்களோ அடிக்காம விடுறீங்களோ, ஆனா அங்க மட்டும் அடிக்கணும்டா. டேய் மைக்கேல் மைக்கேல் சொல்றா, என் குழந்தைடா.
குழந்தைகள் குழந்தடா. எனக்கு என்னமோ இது ஜாலியாவே இல்லடா. டேய் மகன் ப்ளீஸ் விடுங்கடா. என் குழந்தை ஏதாவது பண்ண நினைச்சுக்க சாகடிச்சிருவேன். ஒன்னாகாது ஒன்னாகாது. நான் இருக்கேன், நான் இருக்கேம்மா. பாருமகி, கௌதம் இஸ் கான்ஷியஸ் நோ. பிளட் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. பட் ஹீ இஸ் ஃபைன். டியூ டேட் கூட முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணி பேபியை வெளியே எடுக்கிறது தான் நல்லது. வெளியே வேற மீடியா பிரஸோட தொல்லை அதிகமாக இருக்கு. சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. யூ நீட் டு சைன் சம் பேப்பர்ஸ். மேடம், எவ்வளவு சொல்லியும் கேட்காம கௌதம் மீடியா முன்னாடி போயிருக்காரு. வெல்கம் பேக். பதில் சொல்லுங்க. Hey guys, கௌதம் is on live. உங்களுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு கௌதம்? உங்களுக்கு லேடியா மாற எண்ணம் இருக்கா கௌதம்? இதெல்லாம் நீங்க ஃபேமுக்காக செய்யறதா சொல்றாங்க. உண்மையா? சார் ப்ளீஸ் கேளுங்க. Are you planning for the next baby in the same way? உங்களுக்கு பொம்பளைங்க மேல இருக்க கோவத்தினால இப்படி செஞ்சீங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? கொஞ்சம் என்ன பேச விடுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், யூ? உங்க வீட்டில் அம்மா, அப்பா, தங்கச்சி. ஆனா நான் நல்லா இல்லை. நான் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபும் தான் என் வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கௌதம், எங்க கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு என் ஒய்ஃப் மேல அன்பு மட்டும்தான் இருக்கு. எங்க இதை தப்புன்னு சொல்றீங்களே தவிர எதுக்காக இதை செஞ்சா இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யாராவது யோசிச்சிங்களா? அம்மா வயித்துல இருந்த என் தங்கச்சி மந்திரம் சொன்னதும் வெளியே வரும்னு என் அம்மா சொன்னாங்க. அந்த மந்திரம் சொல்லாமலே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இல்ல, அப்பா இல்ல, எப்படி வளர்ந்தன்னு எனக்கே தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. அன்புனா என்னன்னு கூட தெரியாது. அப்போ வந்தாங்க என் லைஃப்ல இவ. எனக்காக அவ குடும்பத்தையும் அவ விட்டுட்டு வந்தா. என் வாழ்க்கையை இவ தான் ஆயிடுச்சு.
இவ பிரெக்னன்ட் தெரிஞ்ச உடனே என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. பயந்து போயிட்டேன். அவ எவ்வளவு சொல்லியோ எவ்வளவு தடுத்தோ அவ பேச்ச நான் கேட்காம அவளோட பிரெக்னன்சியை நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப தெரிஞ்சதுங்க எனக்கு, குழந்தைங்களுக்கு பென்சில் காரை வாங்கி கொடுத்து அப்பாவா இருந்துடலாம். ஒரு உயிரை பெத்தெடுக்கிற அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பசிக்காதுங்க, கஷ்டப்பட்டு சாப்பிடணும், வாமிட் வரும், மூட் ஸ்விங்ஸ், சவுண்ட் இரிட்டேஷன், கண்ணு இருட்டிக்கிட்டு வரும். அடிக்கடி யூரின் பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா? பேபியோட ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் பீட் கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். வயித்துல இருக்க குழந்தை காலால எட்டி உதைக்கும் போது அது எப்படி இருக்கும் நீங்களா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இத்தனை மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என் பேபி கூட இருந்த கஷ்டமோ ஆனந்தமோ எனக்கு மட்டும்தான் தெரியும். 9 மாசம் கஷ்டங்களை சிரிச்சுக்கிட்டே வலி அனுபவிச்சு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது, அதுவும் சாவோட போராடி. எல்லா பெண்களும் கிரேட் சார். இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு புரியல. தான் தேகத்துல பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்த சிவன் கடவுள். விஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்து வந்த பிரம்மன், ஐயப்பன் எல்லாருமே கடவுள் தான். கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா என் பொண்டாட்டியோட கஷ்டத்தை ஏத்துக்கிட்ட என்ன மட்டும் ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்கல. ரொம்ப தொல்லை கொடுத்துட்டீங்க பிரதர். எங்க போனாலும் துரத்திட்டு வந்தீங்க. வெளியே என்னால தலை காட்ட முடியல. டிவியை பார்க்கணும்னா பயம், நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா பயம், காலிங் பெல் அடிச்சா பயம், போன் வந்துச்சுனாலே பயம். நரகத்தை காட்டிட்டீங்க சிஸ்டர். என் மனைவிக்கு நான் உதவி செஞ்சதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னை எல்லாரும் கோமாளி ஆக்கிட்டீங்களே. அண்ணனுக்காக கிட்னியை தானம் பண்ண தம்பியை நம்ம பார்த்திருக்கோம். அப்பாக்காக லிவர் தானம் பண்ண பொண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற போது என் பொண்டாட்டியோட பிரெக்னன்சி நான் எடுத்துக்கிறது மட்டும் எப்படி தப்பாகும்? ஏன் அப்பானா தோல்ல மட்டும் தான் சுமக்கணுமா? வயிற்றுல குழந்தைய சுமக்க கூடாதா? இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் உள்ள போக போறேன். எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குழந்தை எப்படியாவது இந்த உலகத்தை பார்க்கணும். தயவு செஞ்சு குழந்தைய மட்டும் ஏதோ தப்பான குழந்தையா பாத்துறாதீங்க. அத மத்த குழந்தைங்களோட வளர விடுங்க ப்ளீஸ். எந்த பேப்பர்ல வேணா எந்த டிவில வேணாலும் வரட்டும். ஆனா இப்படி இல்ல. அது ஏதாவது பெருசா சாதிச்சதுக்கு பிறகு தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கு எதுவும் ஆகாதுண்ணா, தைரியமா இருங்க. நாங்க இங்கேயே காத்துட்டு இருக்கோம். உங்களை பத்தி எழுதுறதுக்காக இல்ல, உங்க குழந்தைய ஆசிர்வதிக்க.
உனக்கு பிடிக்கும்னு தெரியும். அதுக்குன்னு எப்படியா? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? மகி, உன் பொண்ணை பார்க்கலையா? இனிமே குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. டேய் போதும்டா உங்க சென்டிமெண்ட் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. டேய் ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்க, நீ எப்பவுமே காலமாடுதான், பால் கொடுக்கிற பசு ஆக முடியாது. கிளம்புறேன்.